கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். சில நண்பர்கள்லாம் வந்து கேட்டாங்க, முன்னாடிலாம் அந்த காப்பி கேட் படங்களை பற்றிலாம் சொல்லுவீங்களே சார், இப்போல்லாம் ஏன் அதை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிறதுக்காக தான் இந்த சேனல் நம்ம வச்சுருக்குறோன்னு வச்சுங்களேன். ஸோ இன்னைக்கு காப்பி கேட் படங்களை பற்றியும் பேசுவோம். நாம் எல்லாரும் பார்த்து மிகவும் கொண்டாடிய ஒரு திரைப்படம் ரோஜா. அந்த ரோஜா படத்தின் மிக முக்கிய 2 தூண்கள் யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானும் வைரமுத்துவோட பாடல்கள் தான் முக்கிய காரணம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஒரு நகரத்தில் வளர்ந்த ஒரு நபர் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்துகிறார். அவங்க 2 பேரும் காஷ்மீரில் போய் ஹனிமூனுக்காக போகிறாங்க. போகிற இடத்துல அந்த கணவர் தீவிரவாதிகளால் கடத்தப்படுகிறார். அப்படி கடத்தப்பட்ட அந்த கணவரை எப்படி இந்த பெண் மீட்டாள் அப்படிங்கிறது கதை. இது வந்து ஒரு பெரிய புதிய புடலங்க கதையெல்லாம் கிடையாது. பழைய காலத்து சத்யவான் சாவித்திரி கதை தான். யமனிடம் போராடி தன் கணவன் சத்யவானை மீட்ட சாவித்திரின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போமே, அந்த கதையோட இன்னொரு வெர்ஷன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வெர்ஷனாக இங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கதையோட ஃபார்மெட் வேணால் அதாக இருக்கலாம். ஆனால் கதையோட டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கதை வடிவமைப்பு அப்படின்னு, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா 1970ஆம் ஆண்டு வெளியே வந்த ஐ கியோவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ஆங்கிலத்தில் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன்ஃப்ளவர் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலி நாட்டில் ஒரு 2 பேர் லவ்வர்ஸ் இருப்பாங்க, கியோவானி அப்புறம் ஆண்டோனியா அப்படின்னு. அந்த சமயம் வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயம். இவன் திருமணம் காதலிச்ச பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். ஏன்னா திருமணம் செஞ்சால் உடனடியாக சண்டைக்கு போக வேண்டியதில்லை, ஒரு 12 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும். ஸோ அந்த திருமணத்தின் காரணமாக ஒரு 12 நாள் இவனுக்கு டைம் கிடைக்குது. மிகவும் அன்பாக காதலோடு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து சண்டைக்கு இவனும் போகிறான். சண்டைக்கு இந்த படைகள் போகக்கூடிய இடம் எங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிடுது. அப்போ ரஷ்யாவுக்கு சண்டைக்கு போன கணவன் 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சும் திரும்பி வரல. அப்போ திரும்பி வரலன்னொடனே இந்த பெண் வந்து நம்ம கிளம்பி போய் தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்புறான். இவன் வந்து இத்தாலியில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த படிக்காத ஒரு சின்ன சாதாரண ஒரு பெண். அப்போ அதே கதை இங்கேயும் வந்துருச்சிங்களா. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த படிக்காத ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்ற கேரக்டர் அங்கே அப்படியே இத்தாலி நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு பெண். இப்போ அவள் தன் கணவனை தேடி ரஷ்யாவுக்கு போகிறான். எப்படி இங்கேருந்து மொழி தெரியாத காஷ்மீரில் போய் இந்த பொண்ணு தேடிட்டு இருந்த மாதிரி இந்த பொண்ணு இத்தாலிய மொழி தெரியும், அவளுக்கு ரஷ்யன் மொழி தெரியாது. அவள் அங்கே ரஷ்யாவுக்கு தேடி போகிறான். தேடி போய் பல்வேறு இடங்களில் தேடும்போது ஒரு இடத்த காட்டுறாங்க. காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இறந்த வீரர்களுக்கு ஒவ்வொரு வீரனுக்காகவும் ஒரு அந்த சூரியகாந்தி செடி ஒன்று நட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பூ பூத்துருக்கும், அதுதான் சன்ஃப்ளவர்ன்றதுக்கோட அடையாளம். ஸோ அந்த பூவை வைத்து நீங்கள் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. இவ்வளோ அங்கே போய் எல்லா இடமும் தேடுவான். அந்த சன்ஃப்ளவர் கார்டனில் வந்து அவன் கணவன் இல்லை. அப்போ அவன் எங்கே போனான் அப்படின்னு மறுபடியும் தேடுவான். செத்தவங்க லிஸ்ட்லேயும் இல்லை, ஊருக்கும் திரும்பி வரல. அப்போ என்னதான் ஆச்சுன்னு இப்போ தேடி பார்க்கும்போது வேற ஒரு இடத்துல வந்து கணவனை கண்டுபிடிச்சிருவாள். அவள் கணவன் வந்து அங்கே எங்கே இருப்பான்னா, அங்கே உள்ள ரஷ்ய நாட்டு பெண் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகியிருப்பான். செட்டில் ஆகி அங்கே ஒரு பையன் வேற பிறந்திருக்கும் அவனுக்கு. சரியா, இவன் அங்கே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட்டான். அது என்ன நடந்தது அப்படின்னா, இவர்கள் படைகள் தோற்று போன காரணத்தால் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டான். அந்த வீட்டில் இருந்த பெண் வந்து இவனுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுறான். ஸோ தன் உயிரை காத்த பெண் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பெண்ணையை அந்த போர் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். சரின்னு இவன் சோகமாகி ஊருக்கு வந்துடுவா. ஊருக்கு வந்து அந்த இவங்க 2 பேரும் குடியிருந்த வீடெல்லாம் விட்டுட்டு தனியாக இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்து தங்குவா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேற ஒருத்தனையும் திருமணம் செய்து கொண்டு அவங்க கூட ஒரு குழந்தையும் பெற்றுப்பான். இப்போ அந்த ஆண்டனியா இருக்கான்ல, அவனுக்கு வந்து அந்த காதல் பொறுக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இத்தாலிக்கே வந்துடுவான் இவளை பார்க்கறதுக்காக. வந்து பார்த்தா இவ ஏற்கனவே திருமணம் ஆகிட்டா அப்படின்றது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசி, இல்லை நீ வந்துரு என் கூட,
நம்ம 2 பேருமே ரஷ்யாவும் வேணாம் இத்தாலியும் வேணாம், வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டு பார்ப்பான். ஆனால் அந்த பெண் என்ன சொல்லுவா, உன் பையனையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, என்னுடைய மகளையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீ உன் இடத்துலயே வாழ்ந்துக்கோ, நான் என் இடத்துலயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே கதை முடியும். இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, அதில் கொஞ்சம் தேசபக்தி மசாலாவை போட்டு அந்த தீவிரவாதி வந்து கோயம்புத்தூரில் படித்தவர் அப்படின்னு, அதுக்கு குறிப்பாக கோயம்புத்தூர்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே அந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களோடு இஸ்லாமியர்களை தொடர்பு படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு கதையை கொண்டு வந்து அவன் வந்து தேசிய கொடி எரிச்சான், இவன் வந்து தேசிய கொடி மேலே உருண்டு பிறண்டு தன்னுடைய தேசபக்தி அரவிந்த் சாமி காமிச்சாரு அப்படி இப்படின்லாம் கொண்டு போய் இங்கே சேர்த்து வச்சுருவாங்க. ஒரிஜினல் படத்தில் 2 பேரும் சேர மாட்டாங்க, தனித்தனியாகவே பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரிஜினல் படத்தோட கதை. இங்கே இந்த மாதிரி கதை. ஸோ ரெண்டு இடத்துலையுமே என்ன ஒரே ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னென்னா இங்கே படத்தோட பேர் சன்ஃப்ளவர், அங்கே படத்தோட பேர் ரோஜா. இங்கே திருநெல்வேலி குக்கிராமம், அங்கே இத்தாலி குக்கிராமம். அங்கே ரஷ்யாவில் போய் அந்த சன்ஃப்ளவர் ஃபீல்டு, இங்கே காஷ்மீரில் போய் ரோஜா தோட்டம். சரியா? அப்படியே அடாப்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக இன்னொரு செய்தியை வேற என்ன சொல்ல வர்றாங்க, காஷ்மீரில் இந்தியாவின் கட்டுப்பாட்டை விட இஸ்லாமிய தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. இந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதி அப்படின்னு காட்டக்கூடிய திரைப்படங்களின் முன்னோடி இந்த படம் தான் சொல்லணும். ஏன் சார் அப்போ விஜயகாந்த் படத்துலலாம் வரலையா அப்படின்னு சில பேர் வந்துடுவாங்க. விஜயகாந்த் படத்தில் வரக்கூடிய தீவிரவாதி யாராக இருப்பாங்கன்னா அவங்க இஸ்லாமிய தீவிரவாதி கிடையாது, அவங்கெல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு வச்சிருப்பார். விஜயகாந்த் அந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருந்தார். அவர் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லலை, அவர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தான் எதிர்த்து போராடுவார். இங்கே மணிரத்னம் வந்ததுக்கு பிறகு தான் மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களே தீவிரவாதி அப்படின்னு சொல்லி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் ஒரு மோசமான தொடக்கம். அந்த ரோஜான்ற படம் தான் இந்த ட்ரெண்டுக்கு ஒரு மோசமான தொடக்கமாக மாறிச்சு. எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதின்னு தொடர்ந்து திரைப்படங்களில் காட்டக்கூடிய ஒரு போக்கு. அதான் சொன்னேன், விஜயகாந்த் வந்து தீவிரவாதின்னு காமிச்சிருந்தாலும் அவங்கள இந்திய நாட்டு தீவிரவாதின்னு காட்ட மாட்டார், இந்திய நாட்டு இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக இருக்காங்கன்னு காட்ட மாட்டார். அவர் சொல்லும்போதே பாகிஸ்தான் தீவிரவாதி எதிர்த்து தான் நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லி அவர் டைலாக் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த போக்கை தொடங்கவில்லை, இந்த விஷப்போக்கை தொடங்கியது மணிரத்னம் தான். அதை விஸ்வரூபம் வரும்போது அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போனது கமலஹாசன் சொல்லலாம். ஹேராம் இது போன்ற எல்லா படங்கள்லையுமே அந்த போக்குகளை கொண்டு வந்ததே மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள் தான். அதுக்கப்புறம் மற்றவங்களும் பின்பற்றி அதே மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ இது ஒரு மோசமான போக்கு. ரோஜா என்பது தமிழ் திரையுலகில் ஒரு மோசமான முன்னுதாரணமாக காப்பி அடித்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதைத்தான் நம்ம கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கிறது அதை நினைக்கும் போது ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த விமர்சனத்தை பற்றியும் இந்த ஒப்பீடு பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.